கரைச்சியால் வண்டியில் கூட வயக்கிட்டு சாதாரண ஒரு 1/2 மீட்டர் மட்டும் போகல இங்கே மலேரியா முந்தி வந்து அந்த வீட்டில் உள்ள சாமான் பொருட்களை எதையுமே எடுக்க விடலை. நாட்டில் எல்லாம் வெளியாக சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டா. 14ஆம் ஆண்டு நான் ஸ்கூல் சேர்ந்து இங்கே படிச்சிருக்கேன். 3ஆம் ஆண்டில் சேர்ந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் நான் இங்கே படிச்சிருக்கேன். எந்த லீவ் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கூலில் இருக்கு. அப்போ இப்போ இப்படியான ஒரு துரோகத்தை செய்து அரசாங்கம் இப்போ அதுக்கு தான் செஞ்சிருக்காங்க. அதுக்காகத்தான் டக்குனு போலீஸில் இப்போ இன்டர்வியூ போட்டு 3 பேரை கொண்டு அடைச்சா மக்கள் வெளியே வர மாட்டாங்க. அப்படி ஒரு பயங்காட்டு செஞ்சுருக்காங்க. பயங்காட்டி தான் அந்த வேலை போலீஸுக்கு என்டி ஃபாலோ நடக்குது. நாங்கள் போய் என்டி வச்சா போலீஸ் ஃபாலோ நடக்குது இல்லை சைனபா போலீஸ் கூடாதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் கோர்ட் சைடு வந்தவங்களே திருப்பி அனுப்பிவிடும். அழக்கையும் விட இல்லை. அவர் வாயில சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கு. ஆனால் 45 ஏக்கர் விஸ்தீர்ணம் தரட்டுவாங்க வந்து பாருங்க சார். நீங்கள் அதை ஒருத்தர் உங்களை வரையே அவர் சொன்னார் எப்படி இருந்ததுன்னா கவலைப்படுறது சபையிலே வந்து சொல்லிட்டு போனதை நாங்கள் கூடுதலான ஒரு நம்பிக்கையை உங்கள் மத்தியில் ஊட்டியிருந்தாங்க. இப்போ நல்லா சிலாக்கள் யோசிப்பீங்க என்னடா கடைசி டைமில் வந்திருக்கோம் நீங்கள் அப்படின்னு சிலாக்கள் யோசிக்கிறதாக இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் சில விஷயங்களை தெளிவுபடுத்தோம். என்ன சொன்னால் இப்போ நம்ம சில நேரத்தில் முன்கூட்டியே நாங்கள் ஒரு வருகை தந்து இந்த இடத்துல இப்படியான ஒரு கலந்துரையாடலை போட்டு அல்லது இதில் ஏதாவது நாங்கள் ஒரு மசூரா செய்யும் பொழுது அரசாங்கத்தால் வர சில விஷயங்களில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் யோசிச்ச ஒரு விஷயம்தான் நம்ம இதில் கொஞ்சம் பின்னுக்கு இருப்போம். இவங்களாவே ஒரு விஷயங்களை கொண்டு போகிறாங்க தானே இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு ஒன்று கிடைக்கும். எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு என்னன்றதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக சென்ற நீங்கள் டிசிசியில் சொன்ன அந்த விஷயங்களை நாங்களும் புறவு கேட்டறிஞ்சது புறவு நாங்களும் விளங்கி கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா இப்போ அரசாங்கத்தால் கூட இந்த விஷயத்தை நிப்பாட்ட முடியாத அளவுக்கு, அதாவது தலைக்கு மேலே தண்ணி போன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு, அதனால் அவங்களுக்கு இது இடைநிறுத்தலாது. ஏன்னா இதெல்லாம் IMF-னுடைய என்ன சொல்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம்தான் இது. அதனால் போன கவர்மெண்ட் இந்த விஷயங்களை ஆரம்பித்தாலும் இவங்க அதை தடை செய்வோம்னு சொன்னாலும் இன்றைக்கு தடை செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு நிலைப்பாட்டுக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் உண்மையில் அது அவங்களோட பிரச்சனை. அது ஏதோ ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான் பாவம் மக்கள். ஏன்னா மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அல்லது எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் சில நேரங்களில் விளங்காது. அல்லது சொல்லப்படுற முறைகளில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்மை என்னத்தை கேட்க போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் பெறப்போகிறோம்ன்ற விஷயத்தில் நம்ம தெளிவறிக்கணும். ஏன் சொன்னால் நாங்கள் பார்க்குற எங்களுக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி விளங்குது. இப்போ இருந்த ஒரு முத்துனாருடைய நிலைப்பாடு இல்லை. இப்போ இருந்த சில முகங்களை இப்போ காண கிடைக்குது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில குழப்பங்கள். அப்போ இதில் பாருங்கள், ஒரு கிராமத்துக்குள்ளே இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கமும் குடியிருப்பாளர்கள் ஒரு பக்கமும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இது யாருன்னு பார்த்தா அந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் நம்மட சகோதரர்கள் அல்லது நம்மட இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 353 இந்த விவசாயிகளும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்ற சில விஷயங்களை நீங்கள் பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த காணி பிரச்சனை என்பது பல ஆண்டு காலமாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை. குறிப்பாக இங்கு விவசாயம் செய்யப்படுகின்ற இந்த மக்களுடைய காணிகளையை இன்று அரசாங்கம் சூறையாடுகின்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தை பெரிதாக நம்பிய மக்கள் இந்த முத்துநகர் மக்கள், குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட பகிரங்கமாக மேடைகளிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், காரணம் கொண்டும் இந்த முத்துநகர் பிரதேசத்திலே காணப்படுகின்ற மக்களை நாங்கள் எழுப்பப் போவது கிடையாது. அந்த மக்கள் நிம்மதியாக இந்த பிரதேசங்களிலே பயிர் செய்கைகளை மேற்கொள்ளலாம், விவசாயங்களை செய்யலாம், குடியிருக்கலாம் என்ற விஷயங்கள் மேடைகளிலே பேசப்பட்ட போதிலும் இன்று ஆட்சி அமைத்து அரசாங்கம் அமைத்ததற்கு பின்னர் இன்று மீண்டும் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று அவர்கள் பல இன்னல்களை இதன் மூலமாக சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நீதிமன்றங்களில் கூட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பல விடயங்களிலே இவர்கள் பழிவாங்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று 1972ஆம் ஆண்டு முதல் இந்த மக்கள் இந்த பிரதேசத்திலே குடியிருக்கின்றார்கள், விவசாயம் செய்கின்றார்கள், பயிர் செய்கின்றார்கள். ஆனால் இவர்களை இன்று எந்த ஒரு வலியுறுத்தலும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும், இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்கள் எங்கே போவார்கள், என்ன செய்வார்கள், எப்படி வாழ்வார்கள் என்பதை சிந்திக்காத ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது. இந்த அரசாங்கம் தான் சொன்னார்கள் சென்ற காலங்களிலே, நாங்கள் மக்களை வீதிகளுக்கு இறக்க மாட்டோம்,
இனி எந்த ஒரு உத்கோஷனை ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெறாது. நாங்கள் மக்களுக்கான ஒரு அரசாங்கம், மக்களுக்கான சேவையை நாங்கள் ஆற்றுவோம் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்று வேறு வெளிநாட்டினுடைய கம்பெனிகளுக்காகவும் இன்று IMFனுடைய இந்த கோரிக்கைகளுக்காகவும் அவர்கள் இன்று மாட்டிக்கொண்டு தத்தளித்து இன்று இவ்வாறு கஷ்டப்படுகின்ற மக்களை துன்புறுத்துகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். ஆகையால் இந்த விடயத்திலே அரசாங்கம் கருணை செய்து இவர்களுடைய இந்த வாழ்வாதார விஷயங்கள், இவர்களுடைய குடியிருப்பு விஷயங்களை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு இந்த காணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஏதாவது சட்ட ரீதியாக ஆதாயம் உங்களோட விட்டு போட்டு நாங்கள் செய்யணும். அல்லது இவ்வளோ காணி உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் இருங்க அதே மாதிரி தானே மற்ற காணி இருந்துச்சு. வலிச்சால் பண்ணி சின்னமலை எப்படி ஒரு மூணு வச்சாங்களே மூணு வாங்கி கொடுத்து உங்களுக்கு சம்பளம் எதுவும் தராங்க? நாங்கள் வெளிப்பட்டோம் நாளைக்கு வந்து அடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது போல கடைசியாக திறந்து நம்ம போராளிக்காம நாங்களே மாட்டு தான் எங்களுக்கு நீங்கள் மட்டும் அடிச்சிங்க போகிறாங்களா சார் பாடுங்க நீங்கள்